சமீர் ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் இன்ஜினியர். என்ன ஒர்க் கொடுத்தாலும் சூப்பராக பக்காவாக முடிச்சு கொடுத்துருவாரு. அன்னைக்கு ஒரு நாள் சிஇஓ அவரை கூப்பிட்டு, நம்ம கம்பெனிக்கு ஒரு ப்ராஜெக்ட் வந்திருக்கு, இதை நல்லபடியாக நம்ம முடிச்சு கொடுத்துட்டோம்னா அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸும் நம்மளுக்கே தரதா அந்த கிளைண்ட் வந்து சொல்லியிருக்காங்க, இப்படி பண்ணிடுவோமா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஓகே பாஸ், நம்ம கண்டிப்பாக அதை முடிச்சு கொடுத்துருவோம் அப்படின்ட்டு கான்ஃபிடென்ட்டாக அந்த ப்ராஜெக்ட் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறாரு. நல்லாவும் போயிட்டு இருக்கு. ஒரு கட்டத்தில் அந்த ப்ராஜெக்ட் வந்து ப்ராப்பராக கம்ப்ளீட் பண்ண முடியல, அது அப்படியே போயிடுது. சிஇஓ வந்து சமீரை கூப்பிட்டு, என்னாச்சு, என்ன ப்ராப்ளம், ஏன் வந்து இது ப்ராப்பராக முடிக்கல அப்படிங்கிற மாதிரி ரீசன் கேட்டுட்டு இருக்காரு. கொஞ்சம் திட்டவும் செய்கிறாரு. சமீரும் வந்துட்டு எக்ஸ்கியூஸ்லாம் கேட்குறாரு. சாரி சார், இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த கான்வர்சேஷன் அப்படியே முடிஞ்சிருது. அப்படியே நாட்களும் போய்கிட்டே இருக்கு. நிறையா மீட்டிங்ஸ்லாம் நடக்குது. எந்த மீட்டிங்க்கு நிறையா ப்ராஜெக்ட்ஸும் வருது. பட் ஆனால் எந்த ப்ராஜெக்ட்ஸுமே இவர் வந்து எடுத்து பண்ணலை. நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டுன்னு இருந்துக்கலாம். நம்ம வந்து அந்த ப்ராஜெக்டை நல்லபடியாக முடிச்சு கொடுத்துருந்தோம்னா அந்த கிளைண்ட்டுக்கிட்ட இருந்து அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸும் நம்மளுக்கு வந்திருக்கும். நம்ம ஏன் தேவையில்லாமல் எல்லாத்தையும் ஒரு லீடர்ஷிப் எடுத்துக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி இவர் எல்லா விஷயத்துலையுமே தள்ளி நின்றுக்கிறாரு. இது வந்து சிஓ வந்து அப்சர்வ் பண்ணிகிட்டே இருக்காரு. ஓகே இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி இருக்காரு. எதுலையுமே இன்வால்வ் ஆகிறதுல ஒரு கான்ஃபிடென்ட் இல்லை, ஒரு ஹெசிடேட்டாகவே கொஞ்சம் ஓரமாகவே ஒதுங்கி நின்றுக்கிறது. கண் பார்வைக்கு இல்லாமலே தள்ளி போயிட்டு இருக்காரு. திருப்பியும் ஒரு நல்ல ப்ராஜெக்ட் அந்த கம்பெனிக்கு வருது. சிஓ வந்து ஒரு மேனேஜர் மீட்டிங் வந்து அரேஞ்ச் பண்ணுறாரு. அப்போ வந்து கேட்குறாரு, இந்த மாதிரி ப்ராஜெக்ட் ஹூஸ் வில்லிங் டு டேக் அப் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. விச் மீன்ஸ் என்னன்னா, இந்த ப்ராஜெக்டை யார் வந்து எடுத்துக்க விரும்புறீங்க, இது ஒரு நல்ல ப்ராஜெக்ட், நல்லா பண்ணி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காரு. சமீர் வந்து வாயவே திறக்கல. ராஜுங்கிறவர், ஓகே நம்மளுக்கு கிடைச்ச ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, நம்ம வந்து இது வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணி நம்மளோட எபிலிட்டியை இங்கே ப்ரூஃப் பண்ணி காமிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் நினச்சிட்டு அந்த பொறுப்பை அவர் எடுத்துக்கிறாரு. அந்த ப்ராஜெக்ட்டும் நல்லபடியாக போயிட்டு இருக்கு, நல்லாவும் பண்ணிட்டு இருக்காரு. அது வந்து ஒரு லாங் டேர்ம் ப்ராஜெக்ட், ஒரு 3 வருஷம் வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் வருஷம் நல்லா பண்ணிட்டு இருக்காரு, நல்லாவும் போயிட்டு இருக்கு. ஒரு நாள் சிஓ வந்து லீடர்ஷிப் கான்ஃபரன்ஸ் வந்து அரேஞ்ச் பண்றாரு. அந்த லீடர்ஷிப் கான்ஃபரன்ஸ்ல எல்லா மேனேஜரும் இருக்காங்க, ஈவன் சமீரும் இருக்காரு. ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லிட்டு இருக்காங்க. ப்ராஜெக்ட்லாம் எப்படி கம்ப்ளீட் பண்ணோம், எந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆனிச்சு, அதோட ப்ராஃபிட் என்ன, எந்த அளவுக்கு க்ரோத் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொருத்தவங்க ஒரு இதாக சொல்லிட்டு வராங்க. சமீர் வந்து அமைதியாகவே ஓரமாகவே உட்காந்துட்டு இருக்காரு. சமீருக்கு என்னன்னா, என்னைக்கு வந்து அந்த ப்ராஜெக்ட் வந்து ப்ராப்பராக கம்ப்ளீட் பண்ண முடியலையோ அந்த நாள்ல இருந்து அவர் எடுத்த டிசிஷன் என்னன்னா, இனிமேல் நம்ம வந்து எந்த மேட்டர்லையும் இன்வால்வ் ஆகக்கூடாது, எதுலையும் முந்திரி கொட்டையாட்ட போய் நிற்கக்கூடாது, நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருந்துக்கணும். நம்மளுக்கே இந்த பிரச்சனை, நம்மளால தான் அந்த ப்ராஜெக்ட் வந்து ப்ராப்பராக பண்ண முடியாமல் போச்சு. இஃப் இன்கேஸ் நம்ம நல்லா பண்ணியிருந்தோம்னா நம்ம கம்பெனிக்கு நல்ல பேரும் கிடச்சிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் அந்த கிளைண்ட்டுக்கிட்ட இருந்து எல்லா அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸும் நம்மளுக்கே வந்திருக்கோம். நம்மளால தான் வந்து அந்த பிக்கஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி கில்ட்டியோடவே எப்போ பார்த்தாலும் இருக்காரு. அதனால வந்து எதுலையுமே ஒரு வில்லிங்காக எடுத்து எதையும் பேசுறதும் இல்லை, ஒரு கான்ஃபிடன்ட்டும் இல்லை, ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் காட்டுறது இல்லை. இதை வந்து ரொம்ப நாளாவே சிஓவும் அப்சர்வ் பண்ணிட்டு இருக்காரு. இப்படி எல்லாரும் வரிசையாக பேசிட்டு இருக்கிறப்ப நம்ம சிஓவும் உட்காந்து தண்ணி குடிச்சிட்டு அப்படியே மேடைக்கு வராரு. வந்து ஓகே வாட்டர் பாட்டிலை தூக்கி காமிக்கிறாரு. இந்த வாட்டர் பாட்டிலோட வெயிட் என்னவா இருக்கும் சொல்லுங்க அப்படின்னு எல்லாத்துக்கிட்டையும் கேட்குறாரு. ஒரு சில பேர் வந்து 1/2 லிட்டர் இருக்கும், 1/4 லிட்டர் இருக்கும், 200 கிராம் இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆன்சர் சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே, வெயிட் டசன்ட் மேட்டர், அதாவது அதோட வெயிட் என்னங்கிறது இங்க வந்து முக்கியம் இல்லை, எவ்வளோ நேரம் இந்த வாட்டர் பாட்டிலை நீங்க கையில வச்சிருக்கீங்க அதுதான் முக்கியம் அப்படிங்கிறாரு. இந்த வாட்டர் பாட்டிலை நான் ஒரு 2 நிமிஷம் கையில வச்சிருந்தேன்னா எப்படி இருக்கும், ஒன்றும் தெரிஞ்சுக்காது. தண்ணி குடிக்கிறோம், வச்சுட்டு இருக்கோம், அப்படியே டேபிளில் வச்சிரும், முடிஞ்சிருச்சு. இதுவே நான் 1 மணி நேரமா அந்த வாட்டர் பாட்டிலை கையில் வச்சிருந்தேன்னா எப்படி இருக்கும், கொஞ்சம் கை வலிக்கிற மாதிரி தான் இருக்கும். கண்டிப்பாக கை வலிக்கும். எப்படா அந்த வாட்டர் பாட்டிலை எங்கே வைக்கலாம் அப்படின்னு இடத்த தேட ஆரம்பிச்சிருவோம். இஃப் இன் கேஸ் அந்த வாட்டர் பாட்டிலை ஒரு நாள் ஃபுல்லாகவுமே நீங்கள் கையில் வச்சிருந்தீங்கன்னா எப்படி இருக்கும், கை மறுத்து போய் கை ரொம்ப வலி பயங்கரமாகிடும். அந்த மாதிரி தான் நீங்கள் ஒரு தவறை வந்து செஞ்சுட்டீங்க, அதையே நீங்கள் மனசுக்குள்ள நினச்சிட்டே இருக்கிறனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. பெயின் வந்து அதிகமாகிட்டே தான் இருக்கும், உங்களை வந்து யோசிக்க விடாது. என்றைக்குமே ஒரு பாஸ்ட் மிஸ்டேக்கை பற்றி திரும்ப யோசிச்சுக்கிட்டே இருந்தோம்னா உங்களை வந்து அது முன்னேறவே விடாது. போனது போயிடுச்சு. அந்த மிஸ்டேக்ல இருந்து நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க, இதுக்கப்புறம் நம்ம எப்படி இருக்கணும், எப்படி இருந்தா இதுக்கப்புறம் அந்த மிஸ்டேக்கை நம்ம ரிப்பீட் பண்ணாம இருக்க முடியும், இதுதான் அங்க லெசன். அதுதான் நீங்க கத்துக்கணும். இந்த கருத்து வந்து டைரக்டா சமீருக்கு தான் பொருந்தும் அப்படிங்கிற மாதிரி கரெக்டாவே அங்க இருந்துச்சு. சமீரும் அதுக்கப்புறமேட்டுக்கு ஓகே நம்ம மேலதான் ஃபுல் மிஸ்டேக், ஒரு ப்ராஜெக்ட் தப்பா பண்ணனால எல்லாமே அதே மாதிரி ஆயிடும் அப்படின்னு திங்க் பண்றது வந்து ஹைப்போதெட்டிக்கல். நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருந்தா எதையுமே பண்ண முடியாது. துணிஞ்சு பண்ணணும், அப்பதான் எல்லாத்துலயுமே நம்ம வந்து சக்சஸ் பண்ண முடியும். ஸோ எப்பயுமே வந்து எந்த ஒரு விஷயத்தையுமே முடிஞ்சிருச்சுன்னா அது யாராலையும் மாற்ற முடியாது. முடிஞ்சதுதான். இதுக்கப்புறம் இனிமேல் எப்படி இருக்கணும், என்ன பண்ணணும், எந்த அளவுக்கு நம்ம எஃபர்ட் போட்டா நம்மளோட சக்சஸ் நம்ம கையில இருக்குங்கிறத நம்ம நிரூபிக்கணும் அப்படிங்கிற ஒரு நாள் வரும். அந்த நாளுக்காக வெயிட் பண்ணி நீங்க உழைச்சிக்கிட்டே இருந்தீங்களா உங்களோட முயற்சிக்கு ஏற்ற வெற்றி கண்டிப்பா உங்களை வந்து சேரும்.